ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி அழகாக நல்ல காரமாக தயிர் சாதம் அல்லது சாம்பார் எல்லாத்துக்கும் கரெக்டாக ஒரு காம்பினேஷனான ஒரு மாங்காய் ஊறுகாய் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. வாங்க பார்க்கலாம். அப்புறம் நான் 1 வீக் மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக செஞ்சு ஒரு குவான்டிட்டி வச்சுருக்கேன். நிறைய ஜாஸ்தியாக செஞ்சு அதை ரொம்ப நாள் வைக்கிறதுல எனக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இனிமேல் அதை மாதிரி வைக்கலான்ட்டு இருக்கேன். இப்போ நான் கொஞ்சமாக செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு நல்ல பெரிய அந்த கிளிமூக்கு மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாங்காய் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா தோல் கூட சீவலை, அப்படியே கழுவிட்டு நல்லா காட்டன் துணி வச்சு தொடச்சிட்டு சீவி நறுக்கி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. இப்போ அதுக்கு தேவையான ஒரு கடுகு வெந்தயத்தை தான் வறுக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துட்டு அதை அடுப்பை ஆன் பண்ணாமலேயே லைட்டாக சூடு பண்ணி அதை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கிறேன் ஒரு மாங்காய்க்கு. அப்புறம் நம்ம எவ்வளோ மாங்காய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம கடுகு வெந்தயத்தோட குவான்டிட்டியை நம்ம ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ மாங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்காக கடாய் எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கடுகு சீரகம் கொஞ்சம் தாளிக்கிற அளவுக்கு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவு வத்தல் பொடி போட்டு அப்புறம் நம்ம ஏற்கனவே இந்த கடுகும் வெந்தயத்தையும் வறுத்து திரித்து வச்சுருக்குறோம், அதையும் அதில் போட்டுட்டு அடுப்பை சிம்மிலே வச்சு இந்த எண்ணெயோட மறுமணமும் அந்த வத்தல் பொடியோட மணமும் மறுமணம் வர வரைக்கும் நம்ம அதில் அப்படியே சிம்மில் வச்சு லைட்டாக அதை ஹீட் பண்ணிக்கணும். இந்த டைமில் இந்த நம்ம மாங்காவை எடுத்து அதில் போட்டுக்கணும். ரொம்ப எண்ணெய் ஹீட்டாக இருக்க வேண்டாம். இது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 1 வீக் மட்டும் தான் செஞ்சுருக்கிறேன், ஆனால் இது எவ்வளோ நாள் வச்சாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு 2-3 நாள் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த எண்ணெயெல்லாம் மிதந்து மேலே வருது பாருங்கள். ரொம்ப ஹீட் பண்ணி அது பாயில் பண்ணுற அளவுக்கு அந்த மாங்காவை நீங்கள் வைக்க வேண்டாம். இந்த மாதிரி போட்டு நல்லா அந்த கிண்டிட்டு கடாய் வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிட்டோன்னா நல்லா ஸ்டோரேஜ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பசங்க எதாவது சாப்பிடும்போது நம்ம இந்த மாங்காய் ஊறுகாய் 2 பீஸ் கொடுத்தா கூட போதும், அவ்வளோ அழகான ஒரு ஃப்ளேவர் இதுக்கு இருக்குது. எல்லோரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.